144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய இந்த கும்பமேளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள், சில நண்பர்கள், ஃபாரின்ல இருக்கிற நண்பர்கள் சில பேர் வந்து எங்களால் குளிக்க முடியலையே, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாத நண்பர்களே, வரும் சிவராத்திரி உங்களுக்கு தெரியும். உலகமே சிவராத்திரி என்பது மிக அற்புதமானது. கங்கை மணி சரஸ்வதியில் உலகத்தில் இருக்க எல்லா புனித நதியிலும் குளித்த ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதமான சுலோகம் இருக்கின்றது. இந்த சுலோகத்தை ஒவ்வொருவரும் அன்று உங்கள் வீட்டு நீரில் குளிச்சு சிவராத்திரி பக்கத்தில் ஒரு ஆறு திருநெல்வேலியில் இருக்கிறது, தாமிரபரணி, காங்கேயத்தில் இருக்கிறவங்க, திருப்பூரில் இருக்கிறவங்க, கொடுமுடி, இப்படி எங்கே தண்ணி ஆடுதோ சிவராத்திரி அன்னைக்கு இந்த சுலோகத்தை சொல்லிட்டு மூழ்கினா திரிவேணி சங்கமத்தில் மூழ்கின ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் சொல்லி அந்த சுலோகத்தை பார்ப்போம். கங்கேசே யமுனேசே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலோஸ்மின் சன்னிதம் குரு. அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி நதி தேவதைகளை நான் நீராடும் இந்த ஜலத்தில் எழுந்துருங்கள். இந்த சுலோகத்தை முழுமையாக சொல்ல, அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி எல்லோருமே நான் குளிக்கிற இந்த நீரில் எழுந்தள்ளி எங்களை ஆசீர்வதிங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான சுலோகம் தான் இந்த சுலோகம். இது தீபாவளி அன்னைக்கு. மற்றபடி கங்கை யமுனை சரஸ்வதி உலகத்தில் புனித நதிகள் போக முடியாதவர்களாம் சொல்லக்கூடிய சுலோகம் தான் அந்த அற்புதமான சுலோகம். இந்த சுலோகத்தை சொல்லி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அன்னைக்கு வந்து தலையில் மூழ்கி ஆற்றுல இருந்தீங்கன்னா அதை சொல்லி ஒரு 21 முழுக்கோ இல்லை 11 முழுக்கோ உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் கழியும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பாவ மோசன மந்திரம் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லியிருக்கோம். அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு முழுக்கு போட்டிங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதியில் திரிவேணி சங்கமத்தில் குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் நண்பர்களே. இந்த அற்புதமான நாள் உலகமே வியாபித்துக் கொண்டிருக்கும் இந்த சிவராத்திரி யாரும் மறந்து விடாது. இந்த சிவராத்திரி நாம் அமிர்தகாரா காங்கேயத்தில் வெள்ளையமாக மிக அற்புதமாக சிவன் மலை அடிவாரத்தில் அன்றைய நாள் கிட்டத்தட்ட 5வது வருடமாக தொடர்ந்து நாம் வந்து சிவராத்திரி விழா ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அந்த இடத்துக்கு வந்து ஆர்ப்பரித்து இந்த சிவனர்களை பெறுங்கள். அந்த திருவேணி சங்கமத்தில் கொடுத்த புண்ணிய தீர்த்தத்தை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த புண்ணிய தீர்த்தத்தை சிவராத்திரி அன்று உங்களுக்கு எல்லோருக்கும் வழங்குகின்றோம் நண்பர்களே. அந்த புண்ணிய தீர்த்தத்தை தெளித்த புண்ணியமும் கிடைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தை வழங்குகின்றோம். அதோடு சேர்ந்து நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த நதியோடு இருங்கள். ஆகவே திருவேணி சங்கமம் போக முடியாத நண்பர்கள் அந்த திரிவேணி சங்கமத்தோட தீர்த்தத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுக்கு சில சுலோகங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்லி அதை வந்து சிவராத்திரி அன்றைக்கு உங்களுக்கு தெளித்து விடுகின்ற நண்பர்களே.